நம்ம இன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்காம பல பஞ்சாயத்து ஓடிக்கிருக்கு வீட்டுல, நம்ம வீட்டுல. அதெல்லாம் சொல்லுங்க ஓடிக்கிருக்கு. இது போட்டு என்ன காண்டாயிருவாங்க. அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கேன் நான். இந்த ஆஸ்ட்ரிச் தெரியுமா? நெருப்புக்கோழி இப்படி இருக்கும். நெருப்புக்கோழி அது முட்டை பாத்திரியா? வாவ், இவ்வளவு பெரிய முட்டை அந்த மாதிரி இருக்கும். ஆனா முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா என்னன்னு. இன்னொரு விசேஷ வீட்டுல நம்ம வந்து இந்த சால்வ பொத்துல முக்கியமா சால்வ பொத்துல செய்யறேன்னு சொல்லி பண்றோம்ல, அதுல சில மிஸ்டேக், பயங்கரமான மிஸ்டேக் எல்லாம் நடந்துச்சு. ஏன்னா அந்த கூட நம்ம சொந்த பந்தம் எல்லாமே நிறைய பேர் வந்ததுனால சமாளிக்க முடியல நான் ஒரு ஆளுனால. ஆனா கூட மாட வந்து நீங்க இல்லைன்னு வச்சுக்க, எனக்கு சொல்லி முடிஞ்சிடறேன். ஆமா, ஒரு ஆளா எப்படி சமாளிப்பா முட்டு வேலைங்க. அந்த கடைசி அவனு சொன்ன பத்தியா, ஃப்ரெண்ட்ஷிப்பு, அது ஒன்றை விட எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தான் நாங்க இருக்கோம். அதுதான் சொல்றேன், ஒரு ஆளானால சமாளிச்சிருக்க முடியாது. தம்பி ஆயில் மட்டும் எடு தம்பி. எந்த ஆயில்? புதுசா பழசா? புதுசு எடுத்துருங்க. ஆமா ஆமா. சும்மா பக்கிதுடா, அதுல ஆயில் ஊத்தி எடுத்து வச்சிருக்கோம்டா. ஐயோ, தூக்க காலத்துல என்ன பண்றது தெரியாம பண்றாயில பூரா. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? அப்பல துன்பம் ஒரு வேலையில சிரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. எங்க சிரிங்க, கேமராவை பார்த்து. சிரிப்புலாம் தானா வரணும்யா. எங்களுக்குலாம் வருது. உங்களுக்கு நீங்க வந்து பேருக்கு சிரிக்கிற ஆளுக்கு மனசார சிரிக்கிறது வித்தியாசம் இருக்காது. ரொம்ப தெரியல மாப்பிள்ள, சிரிச்சே இருக்குது. என்னைக்காவது முகத்தை சிரிப்புலாம் பார்த்துருக்கியா? எப்பயுமே முகத்துல சிரிப்பு இருக்கியா, ஆனா சந்தோஷம் இருக்கா? எங்க வீடியோ பார்த்துட்டு காலேஜ்ல என்ன சொல்றாங்க, உண்மை நிலவரத்தை சொல்லு. எங்க வீடியோ பாட்டு நீங்க ஒரு கேன ஒரே வார்த்தை எதுவும் பேசாதான்னு சொன்னு கேக்குறீங்களா? எங்கெங்க கேக்குறான், கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. அப்ப நிறைய பேர் சங்கடப்பட்டுட்டாங்க, சொல்லி விட்டுருக்காங்க. இருந்தாலும் அது வெளியில காட்டிக்கிற மாட்டாங்க. ஆனா நிறைய பேர் சாப்பிடாம வர போயிருக்காங்க. நிறைய பேர் சாப்பிடல, ஏன்னா அந்த இடம் பத்தல. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். அதுதான் மிஸ்டேக். நீ அடுத்தலாம் அந்த மிஸ்டேக் நடக்காது. ஒரு தடவை அடிபட்டாதான் தெரியும் அந்த விஷயம். நீ இதுக்கு மேல 4-5 விசேஷமா வச்சேன், இதுதான் முதல் விசேஷம். இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. அப்படின்னும் சில, அதனால வந்து நம்ம விசேஷத்துக்கு வருகை தந்தவங்க எல்லாத்துக்கும் வந்து சில மிஸ்டேக் பண்ணிருக்கேன். அதனால வந்து நான் எல்லாரும் மன்னிச்சுங்க. மன்னிக்க தெரிஞ்சவன் தான் மனுஷன், ஆனா மன்னிப்பு கேட்க தெரிஞ்சவன் வீரன். நான் வீரன், நீ மனுஷனா? அப்பயும் பாருங்க, சாப்பாடு மிச்சம் இல்ல, அதுக்கு ரெடி பண்ணியாச்சுடா. முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அவசரமா ஓடி போய் அரிசி மூட்டை தூக்கிட்டு கறி எவ்வளவு 25 கிலோ கறி வாங்கிடுது. அது முத 2வது ரவுண்டுக்கு நான் சொல்றேன். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். சாப்பிடாம போய் இவ்வளவு வந்திருக்கேன். கொஞ்சம் மட்டும் பெருசா பிடிச்சிருந்துருக்கோம், மிஸ் பண்ணிட்டோம். நம்ம எதிர்பார்க்கல, நம்ம ஆள் வர என்னன்னு நம்ம எதிர்பார்க்கல. மாறு கட்ட செஞ்சிருக்கான், ஃபுல் சப்போர்ட். அடுத்த வாட்டில இந்த மாதிரிலாம் இந்த மிஸ்டேக் நடக்க கூடாது. அடுத்த தடவை கரெக்ட் பண்ணிடுவோமா? இந்த மாதிரி நேரத்துல வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? பாத்துக்கலாம். அதான் நான் தான் இருக்கே இல்ல, நீ இருந்ததுதான்டா ஒரு மிஸ்டேக். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். வேலை இருக்கு. அந்த பழசுங்க, என்ன பழசு? அதை எடுத்து வைக்கிறேன். அது எங்க கிடக்கும்? எத்தனை கிடக்கும்? அது சப்ஸ்கிரைப் அவர் ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஆமா, நான் எல்என் மோட்டார்ஸ் போடுங்கன்னு சொன்னேன். போட்டு ஓபன் பண்ணதை பார்த்தா நம்ம சப்ஸ்கிரைப்ல இருந்துச்சு. எனக்கு ஒரே ஹாப்பி. நான் அந்த இடத்துல காட்டிக்கிறல. நன்றி நன்றி நன்றி. எங்கடா இருந்துச்சு?
சொல்லல, வயசாயிடுச்சு மாப்பிள்ள, கண்ணு தெரிய மாட்டேங்குது. திருப்பி இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எல்லாத்துக்குமே இந்த ஓரிங் மாத்துறது நல்லது. நம்ம ஆயில் சீல் வந்து லீக்கு தான் மாத்தினேன். லீக் எல்லாம் எதுக்கு மாத்திக்கிருக்காது. அப்படியா? அது கொஞ்சம் நாள் ஆயில் எல்லாம் ஓட்டினாலும் ஹார்ட் ஆயிரும். ஆயில் அது சீலு ஆயில் இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா அது அப்படியே ஊறிக்கே இருக்கும். அது அந்த அந்த இது ஆகாது, ஸ்ப்ரிங் டெம்பர் ஆகாது. ஆயில் இல்லாதனாலதான் டெம்பர் ஆரம்பிக்கணும். இந்த அளவுக்கு நல்ல இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா. எங்க அப்பா இந்த பக்கம் ஒரு ரவுட்டிங் வந்தாலும் வந்துட்டு போவாப்புல. ஏன்? நைட்டு வேலை இருக்குன்னு சொல்லிருக்கீல்ல, உண்மைத்தான் சொல்றாளா பொய் சொல்றாளா இல்ல அங்கதான் இருக்காளா? கடைக்கு வர பிள்ளைகளை பார்த்து அவன் காது வரைக்கும் சிரிக்கிறான். நான் ஒண்ணு சொல்றேன், இந்த காலத்து பசங்க உருப்பட மாட்டானுங்கடி. ஓ, எனக்கு அடிச்சுக்காருல்ல? உனக்கு அடிச்சிருவாரு ஸ்ட்ரைட்டா. அப்புறம் என்ன? நீ அசக சொல்லி விட்டுறாத. நானும் அசக சொல்ல போறேன். அப்படி இல்லையே மாமா, அவரு 8 மணிக்கு வீட்டுக்கு வட்டாருதான் சோழி விடுச்சு. ஆதிக்கு அப்படி எடுத்து வரலாம் பார்க்க மாட்டேன். அவர் சாயங்காலம் 4 மணிக்கே போயிட்டாருன்னு சொல்லிட்டு. அதால இவன் நம்ம மாப்பிள்ளை ஆச்சின்னு சரவடி வச்சா இவன் நமக்கே வெடிகுண்டுல வைக்கிறான். ஓ, அப்படிலாம் அதுக்காக ரொம்ப மனசாட்சி இல்லாம டைம் சொல்ல மாட்டேன். போட்டா நல்லா தெளிவா போடணும். இல்லை நீங்க பேசுற நிலைமை இருக்கீங்க, நீங்க கேட்கற நிலைமை இருக்கீங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இல்ல நான் மட்டும் 100 பக்கத்துக்கு வசனத்தை அப்படி விடாம ஊச்சுடா பேசிடுவீங்க. என்னென்னமோ வாசலா இருக்கு. வாசர் கிடையாதுங்க, அது ஆயில் சொல்லுங்க. விழுப்பா, எனக்கு தெரிஞ்ச வகையில் அது வாசல். நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்தா இப்பதான் புரிஞ்சது. அதான் இப்போ நான் பாத்துக்கிறப்போ வீல ஆக்சி சுத்தி நடந்துச்சா? வீல சுத்தி விடணுமா? வீல சுத்தி ஒண்ணு ஓட்டி ஒண்ணு இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். அந்த பிடிங்க, அந்த போவாங்க பிடிக்கவா? எப்படி பிடிங்க? என்ன பண்ண தலைகளை வச்சிருக்கீங்க. அவருக்கு இதே போதும். லவுடாகி ஆமா, சிம்மா குரல்ற. முட்டிலாம் வலிக்குது மாப்பிள்ள. இங்குள்ள முட்டி போட்டு விளாத்துறீங்களோ? ஆமா மாப்பிள்ள, இன்னைக்கு அந்த வண்டி இன்ஜின் வேலை பாக்குறது. ஆமா, இன்ஜின் நீங்க யூஸ் பண்ற இன்ஜின் சக்சஸ் ஆயிடுச்சா? என்னது இன்ஜின் நீங்க மாட்டினீங்களா இன்னைக்கு? ராஜா கைய வச்சா அது ராங்க பூடு மாட்டா. நான் பூடுன்றீங்க போதுன்றீங்களா? நீங்களா இன்னைக்கு? ஓகே ஆயிடுச்சுல. என்ன ஒரே ஒரு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் வீச்சு கத்திருச்சு. இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. தெரியுமாடா உனக்கு? நீ இப்போ சாயங்காலம் தானே வந்த, மதியானம் அந்த இன்ஜினை மாட்டியாச்சு பேஷனுக்கு. அது என்ன ஆயிடுச்சு, கார்பெட்ல இருந்து வரும்ல அந்த இன்ஜின்ல ஜாயிண்ட் ஆகும். கார்பெட்டுக்கு எல்லாம் கேஸ்க்கு சொரண்டான்னு சொல்லிட்டு நான் சொரண்டான்னு சொல்லி நான் மாத்திட்டேன். லீக் ஆயிருந்திருக்கா? என்னடா இன்ஜின் டைமிங் வச்சா ஒன்னும் மிஸ் ஆக வாய்ப்பு இல்லையே, நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். இன்ஜின் டைமிங் வச்சு டைமிங் வால்வ் செட் பண்ணா மிஸ் ஆகுது, ஸ்டான்ஸே இல்லைன்னு பாக்குறேன். ஸ்டார்ட் பண்ணா ஆஃப் ஆகுது. என்னடா அது விஷயமா இருக்கு. இது ஏதோ காமெடி பேசுறா. பாவம், 1/2 மணி நேரத்துக்கு மேல அது கூட மண்டையெல்லாம் காஞ்சி போச்சு. இன்ஜின்ல நான் பிரிக்கிறேன், எனக்கு என்னமே இல்லை. இன்ஜின் பிரிக்குமா எனக்கு தானே கான்ஃபிடண்டா தெரியும். மாட்டேன் நானு, எனக்கு தெரியும். அது அந்த விஷயம் தான் இருக்குன்னு பார்த்தா அதான் கழட்டினேன் நானு. கடைசியில பார்த்தா நீ செஞ்ச சம்பவம் அது. நீங்க ரொம்ப புகழ்றீங்க. புகழ்ச்சி பிடிக்காத ஆளியா? விடுங்க மாப்பிள்ள, இப்படிலாம் செய்யக்கூடாது. ஆனா இப்படிலாம் செய்யக்கூடாது. பழகும் போது 1-2 விபத்துகள் நடக்க பழகல, மறந்துட்ட. அந்ததான் பண்ணணுமான்னு எனக்கு தெரியல, மறந்துட்ட. அதுல மன்னா என்ன தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். நான் மற்றதெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருந்தேன்ல, அந்த இது பண்ணணுமான்னு தெரியல. அது இது வரைக்கும் நான் பண்ணதும் இல்லை. அது என்ன செய்ய நீ விட்டுட்ட. ஐயோ, ரொம்ப டேஞ்சரான இடத்துல வந்து மாட்டிருக்க போல் இருக்கு. ஏதோ எனக்கு தெரிந்தது. என்னடா தம்பி?
உங்களால முடிஞ்சத பற்றி மறுபடியும் இந்தியா பிரிக்க விட பிரிக்கத்தான் சொன்னேன். அது இன்னொரு சம்பவம். அதோட விடு தான் சவுண்ட் வருதுன்ட்டு பிஸ்டன் சவுண்ட் ஒரு பிஸ்டன் நீ மாட்டு சரியா மாட்டலன்ட்டாரு ஒரே பேச்சுல. பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியுண்டா எனக்கு. அவருக்கு மாட்ட தெரியும், அவருக்கு மாட்ட தெரியாம நீ டப்பா மாசம் கண்டுபிடிச்சிருப்ப. 10 வருஷத்தை கூட வச்சுக்கடா. நான் வெறும் 10 மாசம்டா. 4 மாசம் ஆச்சு. 10 மாசம் சொல்லிக்கிறேன். இது யாரு இது? 4 மாசம் கடல் லீவுன்னு பார்த்தா 1 மாசம் லீவு போயிட்டு அது போக நீங்க தனியா லீவ் எடுத்து அதுலயே 1 மாசம் 2 மாசம் அது இருப்பீங்க. டிஃபன் 5 ரூபாய், மத்தியான அளவு சாப்பாடு 20 ரூபாய், அப்புறம் கேன்டீன்ல நீ குடிக்கிற ஓசி டீ, ஓசி காஃபி, இந்த கணக்குல ஒரு 250 ரூபாய் போடும். 2025